ஸ்தோத்திரம். நாளையிலேருந்து என்னுடைய பாதத்தில் வந்து ஜெபிக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவருடைய பெரிய அனாதை தீர்மானம். ஏதாவது நம்ம வந்து அப்படி ஒரு தகுதி பொங்கலும் கிடையாது. அப்படி நான் ஒரு பெரிய ஜெப வீரனும் கிடையாது. ரொம்ப ஜெப வீரனும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் அறியாமல் குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தோம். ஆண்டவர் நாளைக்குள்ள அவருடைய பாதத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறதுக்காக என் தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நானும் ஏசப்பா அறியாதவங்க இந்து குடும்பத்தில் வந்ததுதான். ஆனாலும் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கிறது நாளையில் தேவனுக்கு கொடுத்துக்கிற பெரிய பாக்கியத்துக்காக கிருபைக்காக என் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, யூடியூப்புக்கு போனாங்களே கர்த்தரையை உயர்த்துக்காக ரொம்ப நன்றி. அதுக்கு என்னுடைய இது உண்மை கிடையாது. ஆண்டவரே அவர் ஒவ்வொரு காரியத்தையும் நான் நினைக்கும் போது எனக்கு அப்படி நினைப்பேன், என்ன இப்படி ஏசப்பா நினச்சே பார்க்கல ஆண்டவரே அப்படின்ட்டு நினச்சேன். நிறையா காரியங்கள் வந்து நான் வந்து சில காரியங்களை சிந்திச்சு உண்டு. ஆனால் வந்து இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு நான் நினச்சி கூட பார்க்குற காரியத்தில் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நினைக்காத காரியங்கள் நிறைய நடந்துருக்கு. அது தேவனுடைய அனுமதி. அவங்க அதனால அவர் கரெக்டாக நடத்தி போயிடுவார். இதெல்லாம் நானும் தட்டி யூடியூப்ல இப்படிலாம் ஜெப குறிப்பு கொடுப்பேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் தேவனாய் கர்த்தருடைய முன்குறித்த திட்டம் அவன் நான் எவ்வளோ உங்கள் சித்தமான நடத்துவாங்க சித்தமான நடத்துனேன். ஆனால் அவர் கடையில் மாதம் நடத்துகிற அதை கூட நான் உனக்கு மெசேஜ் கொடுக்கல. நான் கொடுக்கல. ஆண்டவர் வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்ய வச்சுட்டாங்க. அப்போ தான் டக்குன்னு மெசேஜ் எடுத்து நான் இன்னொரு மெசேஜ் கொடுத்து எடுத்து வச்சேன். அது கடைசி என்னால் வர முடியல மாடிக்கு. அதனால் நான் ஆண்டவருடைய பெரிய கிருபை, கர்த்தருடைய பெரிய கிருபை. நாளை சில காரியங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். திருச்சபைக்காக ஜெபிக்கணும். திருமண்டலத்துக்காக ஜெபிக்கணும். மிஷனரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேசத்தின் மக்களுக்காக 2 பேர் ஜெபிக்கணும். நீங்களும் யாராவது ஜெபிக்க 2 லேடிஸ் யாருன்னு கேட்டால் 2 லேடிஸ் நீங்கள் தொடர்பு கொண்டால் எனக்கு ஃபோன் நம்பர் வரும். அந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் வரலாம். நான் வந்து இந்த ஜபம் வந்து 8லேருந்து ஒரு 9 வரைக்கும் நடக்கும். இந்த ஜபம் வந்து 1/4 மணி நேரம் தான் நினைக்கிறேன். எப்படி எவ்வளோ நேரம் தெரில. அப்புறம் நான் மெசேஜ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பாடலும் படிப்பேன். பாடல் படிக்கிறது கூட கூட நான் உங்களை இணைச்சிக்கிடுவேன். ஜெபிக்கிறதுக்கு 2 பேர் வேணும். என் மருமக நாளைக்கு வரேன் இருக்கா. காய்ச்சல் உடம்பு எல்லாம் உண்டா. நாளைக்கு வரேன் இருக்கா. பாட்டு படிக்கிறதுக்கு எங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு 2 பேர் அதான் தான் லேடிஸ். 2 லேடிஸ் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதான் ஜாயின் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு 8 மணிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 8 மணி நீங்கள் வரதுக்கு எனக்கு முன்ன பின்னாடி 8, 8:30, 8:15 அப்படி கூட நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இன்னும் கிடையாது. எனக்கு 10 மணிக்குலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கீழே இறங்கி வைத்தேன். எங்கள் வீட்டில் கழிச்சே போவேன். அதனால் நீங்கள் யாருனாலும் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து என்னோட ஜாயின் பண்ணி ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். நிறைய ஜெப குறிப்பு நம்ம ஜெபிக்கணும். ஒரு 1/4 மணி நேரம்னாலும் இல்லை, 1/2 மணி நேரம்னாலும் ஜெப குறிப்பு நம்ம ஜெபிக்கணும். நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு ஜெபிக்க வேண்டியது இருக்குது. நிறைய பேருக்கு ஜெபிச்சா நம்ம வந்து ஜெயத்தை எடுக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் குழப்பமாக இருக்குது. ஊழியக்காரனுக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஊழியக்காரனுக்கு ஏன் பிரச்சனை, ஏன் திருச்சபையில் பிரச்சனை இருக்குது, இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, திருமணத்தில் ஏன் பிரச்சனை அப்படின்னா ஜெபிக்கிறவங்க முடிச்சுதான் காலம் மடிக்கி முடிச்சுட்டா உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். யூடியூப்பில் நான் அனுப்புகிற காரணத்துக்கு நாங்கள் நிறைய பேர் ஜெபிக்கிறத செய்வேன். யூடியூப்பில் எதுக்கு அனுப்புறேன்னா கண்டிப்பாக நீங்களும் பாரப்பட்டு ஜெபிக்கணும். கிறிஸ்தவம் வந்து வளரணும். 1. 2வது வந்து எல்லா மக்களும் ஏசப்பா அறியணும். எங்களுக்கு ஒருவர் கூட கெட்டு போகிறது தெய்வம் சித்தமே இல்லை. எல்லாருமே பரலோகத்துக்கு வரலாம். தெய்வனுடைய சித்தமாக இருக்குது. அதனால் அழிந்து கூட அந்த அக்னிகளை போய் வச்சுக்கணும். எல்லா மக்களும் விழுந்துடக்கூடாது. எரிகிற நரகத்தில் தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கணும். அந்த எரி நரகத்தில் போய் தள்ளப்படக்கூடாது. எல்லா மக்களும் இயேசுவை அறியாத மக்கள் அந்த எரி நரகத்தில் தான் தள்ளப்படுவாங்க. இயேசு அறிஞ்ச பிள்ளைகள் கூட ஜெபிக்காமல் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் அவங்களாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாம் மாறணும். ஜெப தூரத்தோடு இருக்கணும். அன்றைக்கி எத்தனை மக்கள் குடித்து விரித்து அடைகிறாங்க. இன்றைக்கி எத்தனை மக்கள் போதைகளை பொறுத்து அடைகிறாங்க. எத்தனை பேருக்கு ஆர்வம் கத்தியோடு தூக்கிட்டு அடைகிறாங்க. இவங்கெல்லாம் நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணும். பிள்ளைங்கள்லாம் அறியாமல் செய்கிறாங்க. அதனால் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு தொடர்பு கொள்றவங்க தொடர்பு கொண்டு வரலாம். எப்போ தான் கேட்டால் நான் 8 மணிக்கு மாடியில் ஜெபாலில் தான் உட்காந்துருப்பேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 8 மணிலேருந்து நீங்கள் நான் 10 மணி வரைக்கும் இருப்பேன். நான் அப்படி 8, 8:15 ஜெப குறிப்புக்கு நான் ஜாயின் பண்ணுவேன். அதுக்கு 2 பாட்டு முடிச்சுக்குவேன். அதனால் நீங்கள் வாங்க. அந்த உங்களையும் ஆசீர்வதிக்கிட்டு எல்லாருமே ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறணும். அதான் என்னுடைய ஆசை. நாங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். எங்களை அன்பின் பரிசுத்தம் ஜான் ஜெபராஜுக்காக ஜெபிக்க போகிறேன். அவங்க விடுதலை ஆக போகிறாங்க. அவங்க விடுதலை ஆகி அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். அவங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அவங்க வந்து இன்னும் வளர்ந்து பெருகணும். இன்னும் லட்சக்கணக்கான பாடல் அவங்க படிக்கணும். ஆயிரக்கணக்கான பாடல்கள், லட்சக்கணக்கான பாடல்களை அவங்க படிக்கணும். அவங்க பாடலுக்கு நிறைய மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க.
அதனால் கத்தோலிக்க பிள்ளைகளாகி நம்ம வந்து அவங்கள பார்த்து குறை சொல்லிகிட்டே இருக்கோம். குறை வந்து அவங்களுக்கு முடிவிட்டுறது, அது கூட அடுத்தவங்க மட்டமாக பேசுகிறது, ஊழியக்காரங்களெல்லாம் தரமட்டமாக பேசுகிறது, மாதிரியானவர் எல்லா ஊழியக்காரங்களும் இன்னும் அன்பு செலுத்திடுவாங்க. அவங்க வந்து ஏதாவது காரியத்துக்கு தான் அன்பு சில காரியத்திற்கு தான் கூட்டிகிட்டு இருப்பாங்க. இன்னும் எல்லா ஊழியக்காரங்கள்ட்டையும் அவங்க அன்பு செலுத்தணும். நம்ம அன்பு செலுத்துறதுனால தப்பே கிடையாது, நம்ம தாழ்த்தி போகிறதுனால தப்பே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஆண்டவருடைய ஒளிஞ்சிற ஒவ்வொருவரையும் நீங்கள் கனப்படுத்துங்க, அவங்கள அன்பு செலுத்துங்க. அந்த மாதிரி முடியும் நீட்டாக என்ன செய்யுங்க. எல்லாத்துக்கும் ஊழியக்காரங்க உங்கள் கூட சேர்ந்த ஊழியக்காரங்களாம் எப்படிலாம் முடிவெட்டிங்க எவ்வளோ நீட்டாக இருக்காங்க, அதே மாதிரி செய்யுங்க. அதுதான் நம்மளுக்கு அழகு. ஆமாம், உலகத்தானுக்கும் நமக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. அதனால் உலகத்தானு எப்படி நடப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி தான் கட்டணும் ஒரு கண்டிஷன் உண்டு. அதனால் கர்த்தருடைய காலத்துக்குள்ளே அடங்கி நம்ம நடந்தது ரொம்ப நல்லது. பரலோகராட்சியத்துக்கு பேர்லாம். ஆமாம், அந்த உலக மாம்சத்துக்கு நம்ம செயல்பட்டு இறங்கினோம்னா அக்கினிகளுக்கு தள்ளி சஸ்பெண்ட் பண்ணிடுவான். அதனால் ஆண்கள் நம்மளுக்கு கல்வி படிக்க ஆரம்பிச்சுடுவார். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளை ஞானமாய் தேவனுக்கு பயந்து அவனுடைய சமூகத்தில் நம்மளை தாண்டி தேவனுடைய பாதத்தில் விழுந்து இருக்கிறது முக்கியம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை கண்களை முடிச்சதிப்போம். எங்களை அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் சப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் சப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசு ராஜாவே உங்களுக்கு நன்றிப்பா. அப்பா உங்களுடைய பாதத்தைகளை தாண்டி வெறுமையாக்கி ஜெபிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரப்பா. நான் என்று சொல்றது ஒன்றுமே கிடையாதப்பா, எல்லாம் உடைய கிருபை தகப்பனே. இந்த கிருபப்பா, உடைய இரக்கம் அப்பா, தயவு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உங்களுடைய மார்போடு எங்களை அழைத்து வைத்திருக்கிறீர். உங்களுக்கு நன்றி சப்பா, நன்றி சப்பா. பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன் சொல்லி கர்த்தாவை அரவணைச்சு பாதுகாக்கிறீரப்பா. நன்றி சொல்கிறப்பா. அன்பான வார்த்தைகளை கூட பெரிய அரவணைக்கிறீங்க, அதுக்காக நன்றி சொல்கிறேன் சப்பா. ஆண்டவரே இந்த வெளியில் சாஞ்சபராஜுக்காக ஜெபிக்கிறையா. சாஞ்சபராஜ் சகோதரி கர்த்தாவை ஒரு நோக்கம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு போக மாட்டீங்கப்பா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திர அந்த எதிர்வே சிறைச்சாலையை கொண்டு போட்டிருந்தாலும் அது பயங்கரமான ஒரு காரியங்கள் சிரசேதம் பண்ணப்படுகிறதுக்காக தகவலை சிறைச்சாலையை அடங்கப்படலாம். ஆனால் தேவனாய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு தகப்பனை வேறு அழகாக என் தூதன் அனுப்பி வெளியே கொடுத்துருந்தீங்கப்பா. நமக்கு நன்றி சந்திரேசப்பா. அற்புதமும் ஆச்சரியமான காரியங்கள் செய்கிற கர்த்தர் தான் பண்ணிடுது. இது இருந்த காலத்தில் தகப்பனை நீர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் உலகம் காணாதுன்னு வேதத்தில் பார்க்குறையா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சந்திரேசா. அப்பேற்பட்ட அற்புதத்தை அதிசயம் செய்கிற தேவை இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா எங்களோட கூட இருந்து நீர் எங்களை நடத்துகிறீரே. கோடி கோடி நன்றி சந்திரப்பா. ஜான் ஜபராஜ் தேவனாய் கர்த்தாவே இந்த நாளிலே தகப்பனே ஸ்தோத்திரப்பா. சீக்கிரமாய் நீர் வெளியே அழைத்து வர போடுங்க, அதுக்காக நன்றி சந்திரப்பா. உங்களுடைய பிள்ளை பலப்படுத்தும் பாதுகாத்துக்களும் சரியான நல்ல ஒரு முடிவு எடுத்து தகப்பனே உங்களுடைய மகன் மனைவி பிள்ளைகளோடு இணைந்து ஊழியத்தை மறுபடியுமாய் செய்ய தேவன் கிருபை செய்வீராக. எந்த இடத்துல இருந்து உங்களுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்தீரோ அந்த இடத்துல நீர் நியமிக்கப்பட்ட இடத்துல மகன் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கணும்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியத்தில் வளர்ந்து பெருகணும் தகப்பனை. கணவன் மனைவிமாய் தகப்பனை இணைந்து ஊழியத்தை செய்ய நீ கிருபை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேங்க. அதிகமாக பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்கு அந்த மனைவி அதிகமாக ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. உடைய மகன் கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் தகப்பனே, அவங்க மனைவி தகப்பனே அதிகமாக வேறு சமத்தில் தேட கிருபை செய்யுங்கப்பா. உடைய ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். சகோதரன் தகப்பனே இந்த பிள்ளை தகப்பனை ஜெபிக்கிறீங்க, அதிகமாக ஜெபிக்க உடைய பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க சொன்ன சாட்சி கூட நாங்கள் கேட்டிருக்கோம்ப்பா. எப்போது ஏசப்பா பாதத்திலேயே நாங்கள் இருப்போம். மாடியில் போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து ஏசப்பா ஜெபனிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை திரும்பிய உடைய மகனுக்கு கொடுத்து மட்டுமா நீ உயர்த்தி வருகிறீரப்பா. நன்றி சந்திரப்பா, நன்றி சந்திரப்பா. பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. சாண்டிபுரம் ஆசீர்வதிங்கப்பா. மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க அம்மா அப்பாலாம் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க கூட பிறந்தவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய பல தகரப்புடைய பொருட்படுத்துகளுடைய ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்ம கொடுக்குறப்பா. அவங்க சொந்தம் வந்து தான் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்ப்பா. இந்த நாளையிலே தகப்பனை அவங்களை பற்றி எந்த ஒரு நியூஸ் வரலப்பா. அவங்களுடைய பெற்றோர் அவங்களுடைய தகப்பனை அதோடைய தகப்பனை அற்புதமாக பேசுனாங்க. ஆனால் அவங்க யாருமே வெளியே வரலப்பா. அமைதியாக ஜன்னத்தில் உட்காந்துச்சாங்கப்பா. என் தகப்பன் என் பிள்ளையை அறிவார், என் தகப்பன் என் பிள்ளையை வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு வாரத்தோடு உடைக்கப்பட்ட இதயத்தோடு உங்கள் பெற்றோர்களோ கூட பிறந்தவர்களோ தேவ சமத்தில் விழுந்து கிடத்திருப்பாங்கப்பா. நன்றி செலுத்துறப்பா, நன்றி செலுத்துறப்பா. உலகமே போற்றி தகப்பனே ஆண்டவரே போற்றுகிற ஒரு பாத்திரமப்பா. ஜான்ஜபராஜி தகப்பனே எத்தனை பேர் அவங்கள முறுமுறுத்தாலும் எத்தனை பேர் அவங்க திட்டினாலும் ஆண்டு இந்த நாளில் உங்களை போயிட்டாங்கன்னு எல்லாருடைய கண்களும் கண்ணீர் வந்துட்டுப்பா. எல்லாருடைய இருதயமும் நொறுக்கப்பட்டுட்டுப்பா.
ஆண்டவரே இப்படிப்பட்ட தகப்பனே ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் எல்லா பேருடைய இருதயத்திலையும் ஐயா உடைய பிள்ளை மேல ஒரு அன்பு வைத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா, நன்றி செலுத்துறப்பா, நன்றிப்பா. அவங்களை ஆசீர்வதிங்கப்பா, 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 ஆசீர்வதிங்கப்பா. உங்க பலத்தால் இடைக்கட்டுங்கப்பா, பலத்தால் இடைக்கட்டுங்கப்பா, உடைய பிள்ளை பலத்தால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே. சந்தோஷத்தோடு உடைய மகன் வந்து வரக்கூடிய மகனுடைய ஊழியத்தை எந்த இடத்துல செய்யணும்னு முன் குறிச்சிங்க அந்த இடத்துலப்பா செய்யணும். சித்தமில்லாத எந்த இடங்கள்லையும் உடைய பிள்ளை ஊழியத்தை செய்யக்கூடாதப்பா, அது உங்களுடைய அனுமதியே கிடையாதப்பா. அந்த இந்த வீட்டு மாடியிலையும் அந்த வீட்டு மாடியும் வேண்டாம் தகப்பனே. உங்களுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு இடத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து நல்ல இடம் அழகாக ஒரு தகப்பனே ஆலயத்து சபையை கட்டி நல்லபடியாக தகப்பனே சொந்த இடத்துல அவங்க வீடு கட்டணும்ப்பா, சொந்த இடத்துல ஆலயத்தை கட்டணும்ப்பா, சொந்த இடத்துல இப்படி ஊழியத்தை செய்யணும்ப்பா. நல்ல பெரிய பில்டிங்காக போடுங்கப்பா, அப்படியும் கற்று போட்டு உடைய பிள்ளை கொடுத்து உடைய நாமத்தை பயன்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அதுக்குள்ள ஜனங்களை நீங்கள் எழுப்பி கொடுங்கப்பா, அதுக்குள்ள ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா, அதுக்குள்ள ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா உடைய பிள்ளைக்கு. அப்படியே கற்றுடைய பலத்தக்கரம் பொருட்படுத்துது இயேசுவே நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேலையா ஆண்டவரே திருச்சபைக்காக ஜெபிக்கிறீங்க, திருச்சபையை ஆசீர்வதிக்க மாட்டவரே, திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா, திருச்சபையை பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, பரிசுத்தப்படுத்த மாட்டவரே. திருச்சபையில் ஒரு எழுப்புத அக்கினியை போடுங்கப்பா, திருச்சபையில் ஒரு எழுப்புத அக்கினியை போடுங்கப்பா, திருச்சபையில் ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கிறீங்க. திருச்சபை மக்கள் எல்லாத்தையும் ரசித்து தாங்க ஏசப்பா, ரசித்து தாங்க ஏசப்பா, ரசித்து தாங்கப்பா. உண்மை அறிகிற அறிவு நான் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. திருச்சபை ஆண்டவரே மக்கள் எல்லாம் உண்மை அறிகிற அறிவு நான் நிரப்பி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜெப வீரர்களை மாற்ற மாட்டவரே, உடைய பிள்ளைகளை ஜெப வீரர்களை மாற்றுமாப்பா, உடைய பிள்ளைகளை ஜெப வீரர்களை மாற்ற மாட்டவரே, ஜெப வீரர்களை கற்று மாற்ற மாட்டவரே, ஜெப வீரர்களை கற்று மாற்ற மாட்டவரே, ஜெப வீரர்களை கற்று மாற்ற மாட்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபையில் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டாண்டவரே, ஜெப ஆவி ஊற்றப்படட்டியா, எங்கள் திருச்சபையில் ஜெப ஆவி ஊற்றப்படட்டியா. எழுப்புதல் பச்சை பிடிக்கட்டும்பா, எழுப்புதல் பச்சை பிடிக்கட்டியா, கத்தகிரியே செய்யுங்கப்பா. அடுத்து எங்கள் திருச்சபை குருவானவருக்காக ஜெபிக்கிற எல்லா குருவானவரை கத்தடிகளில் ஒப்பு கொடுக்குறீங்க. உலகம் முழுவதும் எல்லா குருவானவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லாத்தையும் ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, பார்ப்பை கொடுங்கப்பா, ஆத்துமக்களை குறித்த கரிசனை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஆத்துமாக்கள் வேணுமே தகப்பனே, பிசாசு கூட திட்டத்துக்கெல்லாம் செயல்படாதபடி கத்தாவதே, பிசாசு பிரிகளை தந்திரமான காரியங்களை காலத்துல கீழே போட்டு நசுக்கி சாம்பலைக்கு அப்புறப்படுத்துங்கப்பா. உடைய பிள்ளைகள் உமாக்காக எழும்பட்டியா, அம்மாக்காக எழும்பட்டியா, அம்மாக்காக எழும்பட்டியா, ஆத்தும பாரம் உள்ளவர்களை எழும்பட்டியா. ஆத்துமாக்களை குறித்து கரிசனை உண்டாகட்டும் தகப்பனே. ஒவ்வொரு ஆத்துமாவும் வெளியேற பெற்றதப்பா, அதுக்கு விலை இல்லை தகப்பனே. கர்த்தாவே ஏசப்பா உடைய பிள்ளைகளை எழுத்துங்க தகப்பனே. ஒருவருக்கு ஒரு குறை சொல்லி கொண்டு தகப்பனே, ஒருவருக்கு குறை கடிந்து கொண்டு தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அலையிறாதபடி தகப்பனே ஜெபிக்க வேண்டும், ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் ஏசப்பட போகும்போது தகப்பனே ஆத்துமக்களை கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணம் எல்லா பிள்ளைகளுக்கும் நிரம்பி இருக்க. ஜெபிக்கிறப்பா நீ உதவி செய்யுங்க தகப்பனே. அங்கே ஜெபிக்கிற ஜபம் வீண் போகக்கூடாது தகப்பனே. எல்லா திருச்சபையிலும் ஆத்தும பாரம் நிறைந்தவர்களை மக்களை மாற்றுமாண்டவரை எல்லா குருவானவர்களுக்கும் தகப்பனை ஊழியத்தை குறித்த கரிசனை கொடுங்கப்பா. ஏனோ ஊழியத்தை செய்தோம், ஏதோ ரிட்டையர்ட் ஆகணும் போகாதபடி கர்த்தாவே. ஆண்டவரே சபைக்குள்ள இருக்கிற ஆத்மாக்களை குறித்து தகப்பனை ஆத்மா வெளியேற பெற்றதப்பா. ஒரு ஆத்மாவுக்கு இணையிலே தகப்பனே ஸ்தோத்திரப்பா. எவ்வளவு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான கொடுத்தாலும் ஆத்மாவை விலை கொடுத்து வாங்கிக்கலான்னு சொல்லி பயந்து போடலை தகப்பனே. அதுக்கு விலை இல்லைப்பா. ஒரு ஆத்மா மனதுனா பரலோகத்தின எவ்வளோ சந்தோஷம்ப்பா, எவ்வளோ சந்தோஷப்பா, எவ்வளோ மகிழ்ச்சிப்பா. அடர்ந்த பரலம் ஒரு மக்கள் மனம் திரும்புறது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம்ப்பா. அந்த கரிசனை இல்லாமல் இருக்காங்களப்பா. எல்லா குருவானும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா, ரட்சிக்கப்படணும் ஏசப்பா, ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரங்களை கடிந்து பேசாதபடி அன்பாய் அரவணைச்சு அவங்களை சத்தியத்தை சத்தியமாய் போதித்து அவங்களை வழிநடத்த ஜெபிக்கிற ஆவியில நிரப்பப்பட்டவர்களை ஆண்டவரே, சத்திய ஆவியன் பரிசுத்தாவியில நிரப்பப்பட்டவர்களை ஆண்டவரே, சத்தியத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து பேசட்டும்பா. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறதுக்கு மக்கள் இடம் கொடுக்கட்டும்பா. ஆவியானவரே நீதான் பேசுவீரே ராஜா. ஆண்டவரே நீர் பேசுவப்பான்னு சொன்னாலே போதுப்பா, நீ பேசுவீங்களப்பா. ஆனால் நீ மாம்சம் தகப்பனை தடையாக்கப்பா. மாம்சம் விரும்புகிறது பேசுறாங்கப்பா, மாம்சம் சிந்திக்கிறது பேசுறாங்கப்பா, மாம்சம் எதை நினைக்கிறது அதை பேசுறாங்கப்பா. ஆவியானவர் பேசுன்னு சொல்லி பேசட்டும்பா. உங்க தத்துவப்படுத்த ஜெபம் எல்லா திருச்சபையும் ஆவியானவர் ஆளுகைச்சிங்க. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் எல்லா திருமணத்தையும் பரிசுத்தாவினர் ஆளுகை செய்யுங்க, பரிசுத்தாவினர் ஆளுகை செய்யுங்க, பரிசுத்தாவினர் ஆளுகை செய்யுங்க, பரிசுத்தாவினர் ஆளுகை செய்யுங்க. எல்லா திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். திருச்சபை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அலைகிற அலைச்சலை நீ கணக்கு வைத்திருக்கிறீரப்பா.
எங்களை கண்ணிலிருந்து வடிகிற கண்ணீரை நீ கணக்கில் துருத்தியில் வைத்திருக்கிறீரப்பா. எங்கள் பெருமூச்சுலாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இப்படி அறிந்தா நல்ல தேவன். ஆத்துமாக்களை குறித்து எவ்வளோ பாரப்படுவீங்கப்பா. ஆண்டவரே, ஆத்துமாக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டுமான ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே ரட்சிங்கப்பா. எல்லா குருவானவரும் ரட்சிங்கப்பா. எல்லா சமூகலையும் ரட்சிங்கப்பா. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தாவே கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கட்டும்ப்பா. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கட்டும்ப்பா. எல்லா குருவானவரும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கட்டும்ப்பா. ஆண்டவரே தூரிஷா தரபரி கலபரி சலபரி கலபரப்பா. தோரிஷா கதீரி மக்க தரபரி கலபரி சலபரி கலபரு தரபரிக்கப்பா. ஆண்டவரே சோதர பண ஆசை உள்ளவர்கள் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு. வேதத்தை பார்க்குறியா? பணம் வந்து ஆண்டவரை எல்லா தீமைக்கும் வேறாக்கிறப்பா. அது சகல இடத்துக்கு கொண்டு போயிருக்கப்பா, தள்ளிவிட்டப்பா. ஆண்டவரை விட்டே அது பிரிச்சிருப்பா. உண்மை விட்டு அந்த பணம் பிரிச்சிருப்பா ஜனங்களை. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. தேவனையும் பாதத்தில் வைக்கிறப்பா. தேவையானது அன்னன்றுக்கு தேவையானது அன்னன்று ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் கொடுத்து நேரப்ப ஜெபிக்கிறப்பா. திருச்சபையில் எழுப்புதத்தையும் பற்றி பிடி கட்டியா. திருச்சபையில் எழுப்புது அக்கினியை போடுங்கப்பா. ஜனங்களெல்லாம் ஜெப வீரர்களை மாற்றுமப்பா. ஜனங்கள் வீடுகளிலிருந்து ஜெபிக்கட்டும்பா. வீடுகளிலிருந்து ஜெபிக்கட்டும்பா. வீடுகளை ஜெபிக்கட்டும்பா. அப்படியே கத்தை செய்யுங்கப்பா. குருவானவங்களாம் ஜெபிக்க வைங்கப்பா. இரவு முழுவதும் ஜெபிக்க வைங்கப்பா. ஆண்டவரை குருவானவர் ஜெபிக்கட்டும் ஐயா. ஊழியத்தை குறித்து ஒரு பாரத்தை விட்டுங்கப்பா. ஊழியத்தை குறித்து பாரத்தை விட்டுங்கப்பா. ஊழியத்தை குறித்து ஒரு பாரத்தை விட்டுங்கப்பா. ஊழியத்தை குறித்து பாரத்தை விட்டுங்கப்பா. ஊழியக்காரர்களுக்குள்ளாக தகப்பனை திருச்சபையில் இருக்கிற எல்லா குருவானவர்களுக்குள்ளாக ஒரு பாரத்தை விடுங்க. சமூக ஊழியர்களுக்கு ஒரு பாரத்தை விடுங்க. ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரத்தை விடுங்க. தகப்பனை போட்டி போறாம வேண்டாம். தகப்பனை போட்டி போறாம வேண்டாம்ப்பா. திருச்சபைகளை போட்டி போறாம வேண்டாம்ப்பா. ஊழியக்காரர்களுக்குள்ள போட்டி போறாம வேண்டாம்ப்பா. குருவானவர்களுக்குள்ளாக போட்டி போறாம வேண்டாம். தகப்பனை அவன் கட்சி இவன் கட்சின்னு சொல்லி தகப்பனை கட்சிக்கு சண்டை பிடி செத்து போகாதபடி கத்தாவே பரலோகத்தில் தமிழ் நித்திய ஜீவன்கள் போடுங்கிற எண்ணத்தை கொடுங்கப்பா. அப்படியே கத்த செய்கிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எல்லாம் குருவான ரசிக்கப்படட்டும்பா. குருவானவர்களை ரசிங்க ஏசப்பா. குருவானவர் மத்தியில் ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கிறியா? குருவானவர் மதுரை மனைவி மத்தியில் ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கிற அவங்களும் தகப்பனை ஐயமா சேர்ந்து ஜெபிக்கட்டும்பா. ஜெபிக்கட்டும்பா. கர்த்தருடைய ஒப்பு கொடுக்குறீங்க. அப்படி சமுதிரம் அவங்களுக்கு காத்துக்கிடக்கட்டே ஏசப்பா. அவங்களுக்கு இப்படி சமுதிரம் காத்திருந்து கர்த்தருடைய ஆவியினர் கொடுக்குற வார்த்தைகளை கொடுக்க வைங்கப்பா. ஆண்டுடைய கரம் கிரியை செய்துப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கத்த செய்ய போகிற கிருபைக்காக நினச்சிப்பா. தாழ்த்துக்கிற வெறுமையாக்குறியா? திருமண்டலத்துக்காக ஜெபிக்கிறியா? எங்கள் திருமண்டலத்தினுடைய கட்டளை வைக்கிறது தகப்பனை சரியான பிஷப் இல்லைன்னு சொல்லி கேள்வி போடுற ஆண்டவரே திருமணத்தில் பிஷப் நல்ல கத்து சித்தமானவங்க வரணும்பா. கத்து சித்தமான ஆண்டவர் பயந்து நடக்கிற பிள்ளைங்க வேணும்பா. எத்தனையோ ஆண்டவரே சோதரா இந்திய தேசத்துலேயே தகவலே தமிழ்நாட்டுக்குள்ளேயே தகப்பனே நிறைய திருச்சபையில் திருமணத்தில் குருவானவர் இல்லைங்காங்கப்பா. குருவானவர் இல்லைங்காங்க. சினாட்டு இல்லைங்காங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்தவரே ஸ்தோத்திரம். அங்கே தான் இருந்த ஒவ்வொரு முக்கியமான முடிவுலாம் எடுப்பாங்களாம். ஆண்டவரே அதனால் அந்த முக்கியமான முடிவு எடுக்கக்கூட ஆள் இல்லாதபடி அவங்கவுங்க மனம் விரும்பினபடி அவங்கவுங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. அவங்க கருத்தில் கொடுக்குறேன். எல்லா திருமண்டலத்துக்கும் தகப்பே நல்ல கத்து சித்தமான பிஷப்பை கொண்டு வாங்கப்பா. நல்ல பிஷப்பை கொண்டு வாங்கப்பா. நல்ல கட்டுடி பிள்ளைகள் கத்தாவே அறிந்த பிள்ளைகளையா இது எழுப்பி தாங்கப்பா. அதுலேயும் போட்டி போறாம ராகுதி காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா சினாட்டெல்லாம் எழுப்பி தாங்க தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. பிஷப் எழுப்பி தாங்கப்பா. எல்லா தகப்பனே சோதர தமிழ்நாட்டுக்குள்ளே 24 பிஷப் வேணுங்க. அது எத்தனை சொன்னேன் 2 3 4 தான் இருக்காங்களா பிஷப்பு. நிறைய இதில் பிஷப் இல்லை நான் கேள்விப்பட்டேன். பிஷப் எல்லா திருமணத்துக்கும் பிஷப் எழுதி கொடுக்குங்க இஷ்டப்பா. எல்லா திருமணத்துக்கும் பிஷப் எழுதி கொடுக்குப்பா. அவங்க வந்து நல்ல உண்மை உத்தமுள்ளவங்களா இருக்கணும்ப்பா. கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருக்கணும்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்கு காசுகள் எடுக்காதபடி கர்த்தாவே ஆண்டவரே கணக்குலையும் பணத்துலையும் எல்லாத்தையும் கரெக்டாக சரியாக இருக்க நீ உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டோடைய கத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறப்பா. நீ பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. திருச்சபை நீ உயிர்ப்பீங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டோடைய கத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. கர்த்தர் பயன்படுங்க. ஏசுடன் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமனையா. தோரிஷா கதீரி மக்கள் வரிக்கவா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரப்பா. சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறியா? மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறியா? கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுக்க ஜெபிக்கிறியா? மிஷனரிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே மிஷனரிகள் ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவில ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே தோரிஷா கதீரி மக்கள் வரிக்கவா. ஆண்டவரே அதிலே தகப்பனே முதலாவதாக தகப்பனை ஏற்றுக்கொண்டு வரும்போது தகப்பனே சோத்திரப்பா. நல்ல ஊழியம் செய்து இன்னைக்கு அநேக மக்கள் ஐயா அந்த ஊழியம் இல்லாதபடி இருக்காங்க தகப்பனே. முதல்ல ஆரம்பத்தில் எடுத்து ஊழியம் செய்ய முடியாதபடி நிறைய காரியத்தில் சோர்ந்து போயிருக்காங்கப்பா. நாளைக்கு உயிர்ப்பிக்கிற தேவனப்பா. உயிர்ப்பியும் ஆண்டவரை எல்லாம் ஊழியக்காரங்களை உயிர்ப்பிங்கப்பா. உயிர்ப்பித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கத்துக்கள் கொடுக்குறப்பா.
ஆண்டவரே உலகம் முழுவதும் எல்லா தகப்பனை சோதர சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளெல்லாம் நீ பரிசுத்தப்படுத்தி ஆவியை பலப்படுத்தி பாதுகாக்கணும்ப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா, மிஷினரி ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா, சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியத்தை விடுவார் பார்த்தோடு செய்யட்டும், பார்த்தோடு செய்யட்டியா, பார்த்தோடு செய்யட்டியா. எந்தெந்த இடத்துலலாம் இருக்காங்க எல்லா இடத்துல கத்திரி வல்லமை வெளிப்பட ஜெபிக்கிறவா, கத்திர பயப்பட முடியாது ஜெபிக்கிறவா. இப்படியே பிள்ளைகளுடைய ஒழித்துக்கிறவங்க என்னுடைய விஷயத்தை அழிக்கப்படட்டியா, சாசிகளை அழிக்கப்படட்டியா, மல்லாத மனுஷங்களை அழிக்கப்படட்டியா. ஊழியத்துக்கு விரோதமே தகப்பனே, ஆத்மாக்களுக்கு விரோதமாக தகப்பனே சோதரப்பா. எழுப்பி நிற்கிற எல்லா தடைகளையும் அந்த நிருபலம் வாங்கி போட்டமையா, நிருபலம் வாங்கி போட்டமையா, நிருபலம் வாங்கி போட்டுங்க. சாத்திரடிகிரி அழிக்கப்பட்டு, சாசிகரை அழிக்கப்பட்டு, அந்த காலத்துக்கு அழிக்கப்பட்டு ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுகளுக்கு மிஷினரி ஊழியத்தை ஆசீர்வதிங்க, தந்தை சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. இப்படியே கரத்தில் இருந்து பயன்படுத்த மாட்டவரே, இப்படியே கரத்தில் இருந்து பயன்படுத்த மாட்டவரே, இப்படியே கரத்தில் இருந்து பயன்படுத்துவாப்பா. அக்கின் ஜீவாலையை நீ எடுத்து பயன்படுத்த வேண்டுமாக இயேசுவின் ஜெபிக்கிறாங்க தகப்பனே. ஆமென்யா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துரிஷா தர பரீக்கவா. ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. நோயோடு தகப்பனை அவசரப்படுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனை. எலும்பு முறிவினால இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளுடைய குற்றத்திலே கத்துடைய வல்லம் இறங்கட்டியா, வல்லம் இறங்கட்டியா. எல்லா பிள்ளைகளுடைய தகப்பனை ஸ்தோத்திரியா. பிள்ளைகளுடைய வல்லம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும். எலும்புகளெல்லாம் கத்த விளக்கு போய் கிடக்கு எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவனே அப்பா. எல்லா இடத்தையும் சீக்கிரமாக சுகமாகட்டியா, சுகமாகட்டியா. எங்கள் திருச்சனை பிள்ளைக்கு தகப்பனை கீழே விழுந்து தகப்பனை எலும்பு உயிர்பட்டுட்டாங்க தகப்பனை. அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுங்க தகப்பனை, சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா. மகளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுமாட்டவரே, சுகத்தை கொடுமாட்டவரே, சுகத்தை கொடுங்கப்பா. அப்படி நீ சுகம் கொடுக்குறக்க நன்றிப்பா. நான் எட்டாம் தகப்பனை ஜான் என்று தகப்பனை. ஆனால் அவங்களுடைய பையனும் தகப்பனை ஏதோ ஸ்டாம் பண்ணி சொன்னாங்க. என் தம்பிக்காக நான் ஜெபிக்கிறப்பா. அவங்க அவன் தகப்பனை ஆஸ்பத்திரியில் தகப்பனை விபத்தில் தகப்பனை ஒரு நூல் இளவு ஆண்டவரை ஒரு நூல் அளவில் தகப்பனை உயிர் துப்பிச்சிருக்காங்க தகப்பனை. அந்த மகனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுமாட்டவரே, சுகத்தை கொடுமாட்டவரே, சுகத்தை கொடுவோம். பிள்ளைக்கு சுகத்தை கொடுமாட்டவரே, சுகத்தை கொடுமாட்டவரே, சுகத்தை கொடுங்கப்பா. உரத்தை இறங்கட்டியா, உரத்தை இறங்கட்டியா. ஐயா மகள் மேலே உரத்தை இறங்கட்டியா, தண்ணி மேலே உரத்தை இறங்கட்டியா, உரத்தை இறங்கட்டியா. இன்னும் யாரும் மேலே பிள்ளைகளுக்கு உரத்தை இறங்கட்டியா. சுகம் கொடுக்குற வல்லம் இறங்கட்டியா, ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டியா. எல்லா பிள்ளைகளுக்கும் ரத்தத்தின் வல்லம் இறங்கி பரிபூர்ண சுகத்தை கத்த கொடுத்து இப்படி நாமத்தை பயன்படுத்துகிறேன். ஜெபிக்கிறேன், ஷைன்கிறேன், ஜெபிக்கிறையா. ஆக்னஸ் மகளுக்கு நல்ல சுகத்தை கொடுமாண்டவரே, சுகத்தை கொடுமாண்டவரே. பிள்ளைக்கு இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ரத்தம் இறங்கட்டியா, அவருடைய பிள்ளைகளுக்கு ரத்தம் இறங்கட்டியா, அவங்க ரத்தம் இறங்கட்டியா. ஆண்டவரே ஷைனிக்குள்ள தகப்பனே சோத்திர சைனி ரெபேக்கால் ஆண்டவரே மகளை ஏஞ்சல் அன்று அவர்களுக்கு ரத்தம் இறங்கட்டும், ரத்தம் இறங்கட்டும். ஏசப்பா ஒரு பரிபூர்ண சுகத்தை பெற்று ஒரு மகள் வீட்டுக்கு சீக்கிரமாக வர உதவி செய்யுங்கப்பா. இன்று கண்ட இத்தனை காண்பதில்லை சொல்லிங்க பையனை ஏற்றிக்கிறீங்க அழிக்கப்படட்டும் என்று சொல்லிக்கிறையா. இப்படியே மகளுக்கு பிறகு போராடுகிற கலைகளை கொண்டு வர விசுவாசிக்கிறீங்கள கட்டி நூறுமெல்லாம் வாங்கி நான் சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பொல்லாத கலைகளத்தின் ஆவிகளை கட்டிந்து கொண்டு சொல்லிக்கிறேன். உலகத்தில் அழிக்கப்பட்டு போகிறாங்க ஜெபிக்க. ஏசப்பா பிள்ளைகளை இறங்கட்டியா, பரிபூர்ண சுகம் உண்டாகட்டியா. ஆசீர்வதிங்கப்பா. இயேசு நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே ஆமென்யா. பிள்ளைங்க நல்ல சுகத்தை கொடுமாண்டவரே, சுகத்தை கொடுமாண்டவரே, சுகத்தை கொடுமாண்டவரே, சுகத்தை கொடுங்கப்பா. ஷைனி ரெபேக்காலுக்கு நல்ல சுகத்தை கொடுமாண்டவரே. சோத்ரா 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 சோத்ரா. ஆண்டோடைய தகப்பனை ஆசீர்வதிக்கிட்டு தகப்பனை பிள்ளை கொடுத்து ஆசீர்வதிப்பா. நீங்கள் திருச்சதிலுக்கு முன்பு யார் யாருக்கெல்லாம் சுகமில்லையே அவங்க எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுமாண்டவரே, சுகத்தை கொடுமாண்டவரே, சுகத்தை கொடுங்கப்பா. உங்க ரத்தம் இறங்கட்டியா, அவங்க ரத்தம் இறங்கட்டியா, அவங்க ரத்தம் இறங்கட்டியா, அவங்க ரத்தம் இறங்கட்டியா. மகளுக்குள்ளாக பிள்ளைகளுக்குள்ளாக மகளுக்குள்ள எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆஸ்பத்திரியில் வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளாக ஏசப்பட ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டி, அவங்க ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டி, அவங்க ரத்தத்தின் வல்லம் இறங்கி ரத்த புதிய சுகத்தை பூரா நல்ல சுகத்தை கொண்டு தெரியுற ஆசீர்வதிங்கப்பா. கிட்னி பகுதியில் ஆண்டவர் கிட்னி பையிலேருந்து அங்கேப்பா கிட்னியில் ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டும், ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டும், ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டும். யார் யாரெல்லாம் கிட்னிகள் பையிலேருந்து வாங்கியிருக்காங்களோ இயேசுவின் அந்த சுகமாகட்டும், சுகமாகட்டும், சுகமாகட்டும். ஏசப்ப ரத்தம் இறங்கட்டும், ஏசப்ப ரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரே ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டும், கல்வாரி ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டும், கல்வாரி ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டும். ஆண்டவரே உடைய கல்வாரி ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. தோரி ஷாக்கா வீரி மக்கத்தார வரிசால பரிகவா. ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டியா, அவங்க ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டியா, அவங்க ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டியா. எல்லா பிள்ளைகளும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா, பலன் கொடுங்கப்பா, பலன் கொடுங்கப்பா. ஆண்டவரே தகப்படி விடப்பட்ட வியாதியிலே கத்தனை சுகத்தை கொடுத்தாரு சொல்ல முடியாத அந்த பிள்ளைகள் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. கிட்னினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. இசைக்கு ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டியா, ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டியா, ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டு தகப்பனை. சிறிய பயில கூட தகப்பனை. ஆண்டவரே சோதரா 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 சோதரையா. ஆண்டவரே தோரிஷாக்க தேரி மத்த தர பரிசா தர வரிக்கவா. கல் அடைப்பு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கல் அடைப்புல ஒரு விடுதலை கொடுங்கப்பா, கல் அடைப்புல ஒரு விடுதலை கொடுங்கப்பா.
கல் அடைச்சி தகப்பனை பிள்ளைகளுக்கு அது வேறு பிள்ளைகளுக்கு தாக்குங்கப்பா. நிறைய கரெக்டாகவே ஆண்டவரே இந்த கல் அடைப்புலாம் போட்டுப்பா. சிறு நேரத்தில் காணப்படுற தகப்பனை தூரிஷாக்க தரப்பா உள்ள உறுப்புகளை தகப்பனை எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாதிப்புலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஏசபுரத்தை இறங்கட்டு ஏசுபுரத்தை இறங்கட்டு ஏசபுரத்தை இறங்கட்டு ஏசுபுரத்தை இறங்கட்டு ஏசு ரத்தத்தை வளம் இறங்கட்டையா. பரிபூர்ண சுகத்தை கட்டுங்கப்பா, பரிபூர்ண சுகத்தை கட்டுங்கப்பா, பரிபூர்ண சுகத்தை கட்டுங்கப்பா, பரிபூர்ண சுகத்தை கட்டுங்கப்பா. கர்த்தர் செய்ய பிறக்கிறவைக்காக நினைச்சிருக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஏசா ஜெபிக்கிற நல்ல தகப்பனையா தோரிஷாக்க தேரிமாக்க தர வரிசாக்க பரி கலவருப்ப தரதா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. ஆஸ்பத்திரியில் வியாதிப்பட்ட எல்லா பிள்ளைங்க சுகத்தை கொண்டு மாட்டதை சுகத்தை கொண்டு மாட்டதை சுகத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் அந்த எல்லா பிள்ளைங்க நல்ல சுகம் உண்டாகட்டியா, சுகமாக உண்டாகட்டியா. மரணத்தோடு போராடுற பிள்ளைங்களுக்குலாம் பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. ஏசப்பராத்தை இறங்கட்டியா பிள்ளைகளுக்காக ஏசப்பராத்தை இறங்கட்டியா. ஏசப்பா சுகம் கொடுக்குற கத்தை நீரல்லப்பா. வியாதிப்பட்ட பிள்ளைகளை தேடி வந்த தேவ நீரல்லவாப்பா. 38 வருஷமா தியாகரையும் அறுபத்தி இருமானு தேடி வந்தீரை தகப்பனை 18 வருடமாய் கூனியாத மகளை தேடி வந்தீரப்பா. விடுதலை கொடுத்தீரப்பா. சோதரப்பா. 38 வருடமாய் இருந்த தகப்பனை விரோதக்காரனை தேடி வந்து சுகம் கொடுத்தீரை தகப்பனே. சோதரப்பா. பெரும்பாடுல சரி 12 வருஷமா அவசரப்பட்ட மகளை தேடி வந்தீரப்பா. அவன் சுகத்தை கொடுத்தீர தகப்பனே. பேரு அந்தரே 10 பேர் குடுதலை தேடி வந்தீரப்பா. சுகத்தை கொடுத்தீர தகப்பனே. சோதரா 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 வரைந்த லாசருக்கு சுகத்தை கொடுத்தீரே, ஜீவனை கொடுத்தீரே. முதல் 5 நிறைய காரியங்களை தேடி வந்து சுகத்தை கொடுத்த கத்தை நீராண்டவரே, 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 நீராண்டவரே. ஆண்டவரே மழை கறி வச்சுமே தகப்பனே. அப்படியே கத்தை செய்கிற கிருபைக்காக நஞ்சிப்பா, 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 நஞ்சிப்பா. தோரிஷாக தேரிமாக்க தரப்பா. பரிபூர்ண சுகத்தை தகப்படுத்தும் நாமத்தை பயன்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவரே பிள்ளைகளை சுகத்தை கொடுக்க ஆசீர்வதிங்கப்பா. தேசம் உலகம் முழுக்க இருக்கிற வாலிய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறியா. பரிசுத்தப்படுத்த மாட்டாரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிய பிள்ளைகளை ஆசிரியப்போன் அடிமைப்பட்டு நடக்கிறாங்களே தகப்பனே. அந்த பிள்ளைகளை அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுத்துங்கப்பா, விடுதலை கொடுத்துங்கப்பா. அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்படத்தியா தகப்பனே. அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்பட்டு போதாக ஜெபிக்கிறியா. செல்போனுக்கும் லேப்டாப்புக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை தேவதை பொருட்கள் ஜெபிக்கிறையா. கத்த அந்த கைகளை கட்டி போடு மாண்டவரை, கட்டி போடு மாண்டவரை, கட்டி போடு மாண்டவரை. இரும்பு இருக்கிற கையும் சிறங்கு இருக்கிறவன கை சும்மா இருக்காதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு சொல்லுவாங்க தகப்பனே. அதே போல இந்த நாளையில தகப்பனே இந்த செல்போனை தகப்பனை எடுத்துக்கிட்டு எப்போ பார்த்தா இரவு மகளை சொல்லிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு நேரத்தை கொடுக்குற மக்களெல்லாம் கத்தரைகள் வகுப்பு கொடுக்குறையா. கத்தை பொருட்படுத்திறாக்க தகப்பனை மக்கள் நல்லவரே பயப்படுற பயத்தை ஏற்படுத்திறாக்க தகப்பனை இப்படியே சமூகத்தை தேடாதபடி ஆண்டவரே சமூகத்தை தகப்பனை விளங்க போடாதபடி கர்த்தாவை செல்போனுக்குள்ள அடிக்கப்பட்டு கிடக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடுதலை பண்ணி ரசிங்க சபா, ரசிங்க சபா, ரசிங்க சபா. செல்போன் மூலம் கிரீச்சில பிசாசி கிரிகளை கட்டி ஜெபிக்கிறீங்க. இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன். செல்போன் மூலமா கிரீச்சில பிசாசி கிரிகளை கட்டுகிற நசா கட்டுகிற உலகம் முழுதுராஜா செல்போன் கட்டிக்கிட்டு நடக்கிற குழந்தை ஆண்டவரே பிறந்த குழந்தை அதுவரையும் சாகுற வயசான கிளம் உடைக்கும் ஆண்டவரே செல்போனை தூக்கி வச்சுக்கிட்டு தகப்படி அது படுக்கிற பாடுகளும், அந்த செல்போன் படுற பாடுகளும், லேப்டாப் படுக்கிற பாடுகளும் பயங்கரமான பாடுகளப்பா. சாசு ஆட்டி படைக்காம அப்புறத்தை போல ஆட்டி படைக்காம்பா தகப்படி. அவனுடைய ஆண்டவரே அவனுடைய திட்டங்கள்லாம் செயலுக்கு போகட்டியா. பிசாசு போடுற எல்லாத்திலையும் நான் அழிக்கப்படலையா. பிசாசு போடுற எல்லா திட்டங்களும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒன்றில் அவன் செயலிலிருந்து போகட்டும், செயலிலிருந்து போகட்டும், செயலிலிருந்து போகட்டும். பிசாசி கிரிகளை கட்டி ஜெபிக்கிறேன். செல்போன் மூலமா கிரீச்சிற பிசாசி கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை கட்டி ஜெபிக்கிறேன். செல்போன் மூலமா கிரீச்சிற பிசாசி கிரிகளை கட்டி ஜெபிக்கிறேன். செல்போன் மூலமா கிரீச்சிற பிசாசி கிரிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன். செல்போன் மூலமா கிரியேட் செய்யல, லேப்டாப் மூலமா கிரியேட் செய்யல பிசாசுங்கிரிகளை கட்டி ஜெபிக்கிறேன், கட்டி ஜெபிக்கிறேன், கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பொல்லாதவர்களையும் அங்கே எரிஞ்சி சாம்பலை போட்டு ஜெபிக்கிறேன். பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவி அத்தனை எரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எரிஞ்சி சாம்பலை போட்டியா. ஜனங்களை விடுதலை பண்ணுங்கப்பா, ஜனங்களை விடுதலை பண்ணுங்கப்பா, ஜனங்களை விடுதலை பண்ணுங்கப்பா. தோரிஷாதாரா பாரி பாலாபாரி சாலாபாரி பாலாபாரி சாலாபாரி ஜனங்களை விடுதலை பண்ணுங்க. ஏசப்பா ஜனங்களை விடுதலை பண்ணுங்க. ஏசப்பா ஜனங்களை விடுதலை பண்ணுங்க. ஏசப்பா ஜனங்களை விடுதலை பண்ணுங்க. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரை, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரை, ரட்சிக்கப்படலையா. செல்போனுக்கு அடிப்பட்டு நடக்கிற எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும். ஏசப்பா இதுலேருந்து எப்படி விடுதலை பெறுவணும்னு சொல்லி நான் தவிச்சேன். ஆனால் எனக்கு விடுதலை ஆண்டு தந்தார் சாட்சி சொல்லியா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கும்படியா செபிக்கிறையா. செல்போன் தொடக்கூடாதப்பா. செல்போனுக்கு தேவைக்கு மாத்திரம் தான் எடுக்கணும். என்ன காரியத்துக்கு செல்போன் உபயோகம் அதுக்கு மாத்திரம் தான். தேவையில்லாத காதல் கத்திரிக்காதுகளை யார் எடுக்க விடப்பா. வாலிய பிள்ளைகள் நிறையா அப்படியே பிசாசு ஒரு பக்கத்துலேருந்து அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சூனியமாக்குறதுக்கு ஒரு பக்கத்துலேருந்து அவன் பொய்களை ஊதிக்கிட்டே இருக்கான்றவரை அவன் பொய்யை ஊதிக்கிட்டே இருக்கிறான்.
இதுக்கு அந்த நம்ப வச்சுட்டு பிசாசு அந்த பக்கத்துலேருந்து அவங்களை நம்ப வச்சு ஏமாற்றப்பட்டு ஒன்று போட்டு போயிருந்தான், எரிச்சு போட்டு போயிருந்தான், இல்லைன்னு எங்கேயாவது தள்ளி விட்டுட்டு போயிருந்தான், கிணத்துக்குள்ளே ஆற்றுக்குள்ளேயோ குளத்துக்குள்ளேயோ பாலத்துலேருந்து தள்ளி தூக்கி தூரப்பட்டு போயிடலாம்ப்பா, குப்பையை போட்ட மாதிரி போட்டு போயிடலாம்ப்பா. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த மக்களை நான் கர்த்தால மனம் திரும்பி ரசிக்கப்பட பேசினப்பா. பெற்றோர்களை நினைக்கட்டும்ப்பா. பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்கப்பா. பெற்றவங்க எவ்வளோத்துக்கு வளர்த்துருப்பாங்கப்பா. பெற்றவங்களை நினைக்கட்டும்ப்பா. பெற்றவங்களை நினைக்கட்டும்ப்பா. பெற்றவங்க கண்ணீர் வடிப்பாங்களே தகப்பனே. பெற்றவங்களை நினைச்சு தகப்பனே. பெற்றவருக்காக அவங்க உயிர் வாழணும்ப்பா. பெற்றவங்களுக்காக என்னத்தினாலும் தியானம் பண்ணணும்ப்பா. அப்படியே கத்த செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து பேசுகிறப்பா. அவங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்கப்பா, நம்பி இருக்கிற மனைவிகள் இருக்காங்கப்பா, நம்பி இருக்கிற கணவன் இருக்காங்கப்பா. எல்லாத்தையும் தெய்வ கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. எல்லாம் எந்த குடும்பமும் செதறி போகக்கூடாதுப்பா. எல்லா குடும்பமும் கட்டப்படணுன்றது, எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுமையா, எல்லா குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தாவே நீர் இணைச்ச குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, சந்தோஷம் கொடுங்கப்பா. கர்த்தாவே தூரிஷா தரவாரி கவா எல்லா பிரிவினையின் ஆவியில் கட்டிட்டு ஜெபிக்கிறியா. பிரிவினையில் கொண்டு பண்ணுகிற பிசாசி பிரிவை கட்டி ஜெபிக்கிறியா. எத்தனை குடும்பப்பா பிரிந்து கிடக்காங்கப்பா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை கட்டி ஜெபிக்கிறியா. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. பிரிவினை உண்டு பண்ணுகிற பிசாசி பிரிவை கட்டி ஜெபிக்கிறேன். பிரிவினை உண்டு பண்ணுகிற பிசாசி பிரிவை கட்டி ஜெபிக்கிறேன். பிரிவினையில் உண்டு பண்ணுகிற பொருளாத பிசாசி பிரிவை கட்டி ஜெபிக்கிறேன். அந்த கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். பொருளாதார எரிஞ்சி சாம்பலாய் போட்டு ஏசி ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல விடுதலை கொடுங்கப்பா. குடும்பமாக இணைஞ்சு வாழட்டும்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. மகிழ்ச்சியாக வாழட்டும்பா பிள்ளைகள். ஆண்டோடைய ஆசீர்வதிக்கிட்டு தகப்பனே. இப்போ விசாசுக்கு தன்னை சாய்க்காதவளே கர்த்தருக்கு மாத்திரம்தான் நான் அப்படிங்கிற முழு உரிமை எடுக்க இருப்பான். ஆண்டவரே இந்த கருத்தில் சாத்தாண்டி சகல திட்டம் சுற்றி அறிவிக்கப்படலையா. சாத்தாண்டி திட்டம் நான் ஏசிலி நாம செயலுக்கு பகுத்து பொருளாத சமிக்கப்பட்ட ஆவியில் ஏசுவி நாமத்தில் வெளியே ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஓடி ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு தோரிஷா கதார பரி கலபரு கத்தார பரி சால பரிக்கம் தோரிஷா கதேரி மக்கத்தார பரி சால பரிக்கம். அடுத்தவங்களுக்கு இடங்களை கொண்டு வர பொல்லாத ஆவியை ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி அடுத்தவங்களை கொண்டு குடும்பத்தை கெடுக்கணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தை கெடுத்து மற்றவரை பிசாசே உன்னை கடிந்து ஜெபிக்கிறேன், கடிந்து கொடுக்குறேன். தகப்பனே இறந்து கிரியை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளும் மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே ஜெபிக்கிறீர்கள். இந்த செல்ஃபோனு தகப்பனே அதிகம் யாரும் தொடக்கூடாதப்பா. லேப்டாப் அதிகம் டச் பண்ணக்கூடாதப்பா. பேசப்பாக்காக முழுமையான அர்ப்பணிப்பு பிள்ளைகள் தருவதியா. அதுமாதிரி குடும்பத்தின் பாருங்கள் எந்த உலகத்தின் மக்களாக இருந்தாலும் செல்ஃபோனில் தகப்பனே குடும்பத்தை சம்பாத்தியம் பண்ணுற வயசில் அவன் இப்படி தான் தடுமாற பண்ணுவான். சம்பாத்தியம் பண்ணணுங்கிற சம்பாத்தியத்தை உலகத்தின் மக்களுக்காக நான் சொல்லுவேன். அது எல்லாமே செல்ஃபோனுக்குள்ள நடக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன திண்டுருந்தா போதும் உட்காந்துட்டு அப்படியே வேலைக்கு போக அதை போய் சொல்லிட்டு இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க அப்பா வண்டி ஓடிட்டு போகிற பிள்ளைகளுக்கு வந்து குதிரை சொல்லிட்டு போது செல்ஃபோனு பயங்கரமாக இருக்கப்பா. பிள்ளைங்க செல்ஃபோன் இருக்குன்னா கோவப்படுறது சாப்பிட மாட்டேங்குது. கொடுமையாக இருக்கப்பா. அந்த செல்ஃபோன் எல்லாம் மூலமாக பேசுகிற பிசாசி அப்படின்னா எரிஞ்சு போட்டுப்பா. எரிக்கப்பட்டு எந்த பிள்ளைங்க செல்ஃபோன் இருந்தாலும் சாப்பிடுவேன், செல்ஃபோன் இருந்தாலும் வேலைக்கு போவேன், செல்ஃபோன் இருந்தால் படிக்க போவேன். அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் முழுமையாக நீ குப்பையில் தூக்கி போட்டுருங்கப்பா. செல்ஃபோன் எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதை மாத்திரம் உபயோகப்படுத்திட்டு தேவையில்லாத காரியத்துக்கு செல்ஃபோன் அவங்க உபயோகப்படுத்தக்கூடாதப்பா. சேவையில் அவங்க எதிர்காலத்துக்கு தக்கப்போ இந்த செல்ஃபோனை உபயோகப்படுத்தக்கூடாதப்பா. உங்களுடைய கருத்தை கொடுத்து நான் செப்பிக்கிறப்பா. நீ பொறுப்படுப்பீங்கப்பா. உங்கள் சமூகத்தில் கொடுக்குறியா. தேவையில்லாமல் தமிழ் செல்ஃபோனை கையில் எடுத்து அடையக்கூடாதப்பா. வேலைக்கு போனாலும் வீட்டில் போட்டுட்டு போவீங்கப்பா. இப்படி கரண்ட் கிழிச்சிட்டுப்பா. ஹோட்டலில் வேலைக்கு போய் பேக்கத்துக்கு போட்டு ஹோட்டல் போகுதே சொல்லிட்டு போகுது ஏசப்பா. அந்த இதெல்லாம் மனதிற்கு ரசிக்கப்படணும் ஏசப்பா. கருத்தை கொடுத்து நான் செப்பிக்கிறப்பா. கத்துடைய காரம் பொறுப்படுங்க. எல்லா மக்களும் ரசிக்கப்படணும்ப்பா. எல்லா மக்களும் செல்ஃபோன்லேருந்து விடுதலையாகட்டும்ப்பா. நம்ம ரத்தத்தை தெளிக்கிறப்பா. லேப்டாப்லேருந்து விடுதலையாகட்டும்ப்பா. ஏசப்பாக்கிறது உண்மையான அர்ப்பணிப்பு எல்லாமே இருக்கிறதுலையா. அப்படியே கற்று செய்ய பொறுமைக்காக நன்றி சப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி சப்பா, நன்றி சப்பா. பொறுப்படுத்த நடத்தும் ஆசீர்வதியும் ஆசீர்வதி நாமத்தினால நல்ல தகப்பனை அவங்க ஜெபத்தை தேவ சோதரிகளுப்பா. நன்றி சொல்லுவா. செபிக்கையை கற்று கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துவப்பா. இங்கே ஜெபத்தை கேட்டீங்கப்பா, ஜெய் தந்தீங்கப்பா. நாமும் மைப்படட்டும். எல்லா துணிகளை கத்தர் ஒருவருக்கே செலுத்துறேன். சில பிதாவே ஆமே ஆத்மாவை கத்தரை சோதரி முழு வருஷத்தை சோதரி ஆத்மாவை கத்தரை சோதரி கத்தை செய் சகல போதலை மறவாதே ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஒரு 2 பேரும் ஜெபிக்கிறதுக்கு வேணும்.
ஒரு லேடிஸ் வேணும், 2 லேடிஸ் வேணும். நீங்கள் வந்து கலந்துக்கிறதுனா எங்களை வந்து நீங்கள் என்ன ஃபோன் நம்பருக்கு ஃபோன் போட்டு பேசுங்க. இல்லாட்டி எங்கள் வீட்டில் அண்ணா நகர் போனால் இருக்கிறதா தூத்துக்குடி, வெளியே வந்துடாதீங்க. தூத்துக்குடி இருக்கிறவங்களாம் இது. அதனால் வந்து ஜெபத்தில் கலந்துக்கணும். தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படணும், வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், வாலிப சகோதரிகள் ஆசீர்வதிக்கப்படணும், குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லா மக்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். திருச்சபை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், முயற்சி எனக்கு எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக ஜெபிக்கிறதுக்கு வாங்க, கூப்பிடுறாங்க, வாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென்.